ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஹர ஹர பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் நக்கீர தேவனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமுருகாற்றுப்படையில் திருச்சீர் அலைவாயை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள். முருகனுடைய 6 முகத்தை பற்றி பார்த்தோம். அந்த 6 முகமானது, ஒன்று ஒளியை இந்த உலகத்துக்கு கொடுக்கின்றது, பேரொளி கொண்ட முகம். இரண்டாவது அடியவர்களுக்கு காதலாகி கசிந்து அடியவர்களை அன்புற நோக்கி அமர்ந்து அவர்களுக்கு வரம் அளிக்கின்றது. மூன்றாவது வேள்விக்கு காவலனாக அந்தணன் மறை வேள்வி காவற்காரா செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே என்று அருணா சுவாமிகள் கூப்பிடுவது போல் வேள்வியை காப்பதற்கு காவல்காரனாக விளங்குகின்றது. மந்திர வழிபடி வேள்வியை அங்கே செய்யும் யாகங்கள் செய்யும் மந்திரங்களை காப்பதற்காக ஒரு முகம் வேள்வி காவலன். நான்காவது முகம் ஞான ஆசிரியன். எல்லா விதமான நூல்களையும் கற்று அதில் மீண்டும் அந்த கேட்கும் விஷயங்களுக்கு விடை தெரியாமல் ஆசிரியர்களும் சென்று அவரிடம் கேட்டும் விடை தெரியாமல் எஞ்சியிருக்கும் விஷயங்களை மௌன குருவாக இருந்து ஞான ஆசிரியனாக, ஞான ஒளியாக, ஞான பானுவாக இருந்து அதை தீர்க்கின்றது ஒரு முகம். ஐந்தாவது முகம் துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்கின்றது. தேவசேனாபதியாக முருகப்பெருமான் களவேள்வி செய்கின்றான். ஐந்தாவது முகம் களவேற்றண்டே என்று பார்த்தோம். ஆறாவது முகம் இன்பத்துக்கு உடவிடமாக வள்ளியுடன் அமர்ந்து உலக மக்களுக்கு இன்பத்தை விளைவித்து இயவர சுகங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்பத்துக்கு உறைவிடமாக இருக்கும் ஆறாவது முகம். இப்படி 6 முகங்களையும் பார்த்தோம். மேலும் நக்கீரர் சுவாமிகள் இந்த 6 முகங்களுக்கு உரிய கரங்கள், 12 கரங்கள், அந்த முகங்களை ஒற்றிய அந்த தொழில்களை அந்த 12 கரங்கள் எப்படி செய்கின்றது என்று மேலும் விவரிக்கின்றார். ஆங்கம் மூவிருமுகனும் முறை நவென்று ஒழுகலின் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய மொயம்பில் சுடர்விடு வன்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்ந்தோள் விண்சல் மரபின் ஐயர்க்கு ஏத்தியது ஒரு கை, புக்கம் சேர்த்தியது ஒரு கை, ஒரு கை நலம்பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசையது அங்குசம் கடாவ ஒரு கை, இருகை ஐயிரு வட்டமோடு எகுவலம் திருப்ப ஒரு கை மார்போடு விளங்க, ஒரு கை தாரோடு பொலிய, ஒரு கை கீழ்வீழ் தொடியோடு மீமிசை கொட்ப, ஒரு கை பாடியின் படுமணி இரட்ட என்று இந்த 12 கைகளையும் விவரிக்கின்றார். ஆங்கம் மூவிரு முகனும் முறை நவென்று ஒழுகலின் இந்த 6 முகங்களும் தம்முடைய தொழில்களை அவ்வாறே செய்து வரும் பொழுது முருகப்பெருமானின் 12 கரங்களை பற்றி விவரிக்கின்ற. அதற்கு முன்பாக அவனுடைய மார்பு, முருகப்பெருமான் வீரன் செய்யோன், ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய மொயம்பின் சுடர் விடுப்பு, வன்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு திமிர்தோள். அந்த முருகப்பெருமான் தோளில் ஆரம் அணிந்திருக்கின்றான். அது இடமிருந்து வளமாக, வளமிருந்து இடமாக தோல் வரை செல்கின்றது. அந்த முருகப்பெருமான் வீரன், திண்ணிய தோல் உடைய, சுடர்விடும் தோலை உடையவன் முருகப்பெருமான் செய்யோன். அப்படி இந்த உத்தம ஆடவர்களுக்கு இலக்கணமாக சங்க இலக்கியங்கள் இந்த ஆடவர்கள் மார்பிலே 3 வரி செல்வதை சுட்டிக்காட்டி உள்ளன. அதுபோல் முருகப்பெருமானுக்கு இங்க 3 வரிகள் அங்கே அந்த மார்பானது தோல் வரை செல்கின்றது. அந்த 3 வரிகள் வரையகன் மார்பிடை வரியும் 3ல சிலப்பதிகார வாக்கு, சீவக சிந்தாமணி வாக்கு. சீவகனுக்கு 3 வரிகள் இருந்ததாம் மார்பில். அதுபோல் இங்க முருகப்பெருமான் செம்பொறி வாங்கிய மொயம்பில் சுடர் விடுவு, ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில், அப்படி அந்த ஆரத்தை அணிந்துள்ளான்.
வலிமை வாய்ந்து கவர்ச்சி பற்றி விளங்கும் அந்த தோள்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த மார்பில 3 வரிகள் வளைந்து 2 தோள்களும் இரண்டு பக்கங்களிலும் உள்ள தோல் வரை சென்றுள்ளன. வசிந்து வாங்கு நிமிர்தோள், அதாவது வேல் படையை கொண்டுள்ளான் முருகப்பெருமான். அதை துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காக அந்த வேல்படை செல்கின்றது. அது மீண்டும் அவனிடமே அந்த படைக்கலன் வந்து சேர்ந்து விடுகின்றது. அதனால் வசிந்து கவர்ச்சி பெற்று அழகுடன் பொலிந்து விளங்கும் அந்த தோல் அது வாங்கு திமிர்தோள். அப்படி அந்த வேல்படையை விட்டு அந்த வேல்படையை மீண்டும் வாங்கும் திமிர்தோலை உடையவன் முருகப்பெருமான். இப்போது இந்த 6 முகங்களை பார்த்தோம், 12 கரங்களை பார்க்கின்றோம். விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏற்றியது ஒரு கை, உக்கம் சேர்த்தியது ஒரு கை. ஒரு முகம் பேரொளி படைத்தவன் உலகத்திற்கு ஒளி செய்கின்றது ஒரு முகம். அதற்கு ஏற்றாற்போல் 2 கைகள். ஒரு கை என்ன செய்கின்றதாம்? விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏற்றியது ஒரு கை. இங்கேதான் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக சங்க இலக்கியம் எவ்வாறு அறிவியல் நுட்பங்களை உடைய விஷயமாக இருக்கின்றது நாம் காண இருக்கின்றோம். ஓசோன் லேயர், எவ்வாறு ஓசோன் லேயர் வந்து இந்த உலகத்தில் சூரியனிடம் இருந்து வரும் வெப்ப கதிர்கள் அல்ட்ராவயலட் ரேஸை தடுத்து நம்மை உயிர் வாழ வைக்கின்றது. இல்லாவிட்டால் நம்முடைய எல்லா உயிரினருக்கும் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேஸ், அதை தடுப்பது ஓசோன் லேயர். இது விஞ்ஞானத்தினால் சில நூற்றாண்டுகளாக அறியப்படும் உண்மை. 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட தெரியாது ஓசோன் லேயர் எப்படி இருக்கின்றது, எதனால் நடக்கின்றது என்று. ஹார்ம்ஃபுல் கேஸ் எமிட் ஆனதுனால இந்த ஓசோன் லேயரில் அந்த ஓட்டை விழுந்து பெரிதாகி அல்ட்ராவயலட் ரேடியேஷன் மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்று கூறுவார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதமும் சரி, ரிக்வேதத்திலும் வருகின்றது வால்கில்ய மகரிஷிகளை பற்றி. இங்கே சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படை என்ன கூறுகின்றது? விண்செல் மரபின் ஐயருக்கு ஏற்றியது ஒரு கை. சூரிய பகவான் சூரிய மண்டலத்தை நம்முடைய சனாதன தர்மம் என்ன கூறுகின்றது என்றால், வட இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் சரி, நூல்களும் சரி, அந்த சூரியன் வெப்பத்தை பூமியில் படாமல் தாங்குவது 60,000 ரிஷிகள். அவர்கள் கட்டை விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய ரிஷிகள், வால்கில்யர் என்று அவர்களுக்கு பேர். வால்கில்ய மகரிஷி கூட்டம், தனித்தனியா பேர் கிடையாது, வால்கில்ய மகரிஷி கூட்டம் என்று பெயர். இதை பற்றி ரிக்வேதத்திலும் இருக்கின்றது. இவர்கள் இந்த மகரிஷிகள் சிறந்த தபோவலம் படைத்தவர்கள். அவர்கள் தலைகீழாக தியானம் செய்கின்றார்களாம். காற்றை மட்டுமே ஆகாரமாக கொண்டு, வேறு எதுவும் ஆகாரம் கிடையாது, காற்றை மட்டுமே ஆகாரமாக கொண்டு இறைவனை துதித்து வருகின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய சீரிய பணி என்ன என்று கேட்டால், இந்த சூரியனின் வெப்பத்தை தாங்கிக் கொள்கின்றார்கள், அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸை தாங்கிக் கொள்ளி இருக்கின்றார்கள். இதை பற்றி புறநானூறு கூறுகின்றது, நிலமிசை வாழ்னர் அலமரல் தீர தெருகதிர் கனலி வெம்மை தாங்கி கால் உணவாக சுடரோடு கொட்கும் அவிர்சடை முனிவர். கால் உணவாக, கால் என்றால் காற்று, காற்றை உணவாக சுடரோடு கொட்டும் அவிர்சடை முனிவர். அவிர்சடை முனிவர் தலைகீழாக தொங்கிக்கும் அந்த வால்கில்ய மகரிஷிகள் சுடரோடு திரிதரு முனிவர் என்று சிலப்பதிகார வாக்கு. அப்படி வீண்செல் மரபின் அப்படிப்பட்ட அந்த வால்கில்ய மகரிஷி கூட்டத்திற்கு அவளை தாங்குகின்றதான் முருகப்பெருமானின் ஒரு கை. ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மகரிஷி கூட்டங்கள். அப்படி அந்த சிறந்த வால்கில்ய மகரிஷிகளை தாங்குகின்றது ஒரு கை. ஒரு கை உக்கம் சேர்த்தியது. அப்போ இடுப்பில் ஒரு கை தாங்கிக் கொண்டு ஒரு கை இடுப்பில் இருக்கின்றது. அடுத்து அடியாருக்கு இளையவனாகிய முகம். அந்த முகனுக்கு ஏற்றவாறு முருகன் அடியவர்களை காப்பதற்காக பிணி முகம் என்ற யானை மேல் வருகின்றான். அந்த யானை மேல் வரும்பொழுது அவன் செய்யோன் செந்நிற ஆடையை அணிந்து வருகின்றான்.
அப்போது எப்படி வருகின்றான்? ஒரு கை, அந்த இரண்டு கைகள், ஒரு கை நலம்பெறு கலிங்கத்து குரங்கின் மிசை அசைது அங்குசம் கடாவ ஒரு கை. அந்த யானை மேல் அடியவர்களுக்கு அருள வரும் முருகப்பெருமான் அங்குசத்தை நடத்துகின்றது ஒரு கை. ஒரு கை நலம்பெறு கலிங்கம், கலிங்கம் என்றால் ஆடை, அது அவனுடைய துடையின் மேல் அழகாக இருக்கின்றது. அதை பிடித்து ஒரு கையால் பிடித்து அப்படி யானை மேல் ஆரோகணம் செய்து அடியவர்களை காப்பதற்காக அருள்வதற்காக வருகின்றான் முருகப்பெருமான். மூன்றாவது முகம் வேள்விக்காவலன். வேள்விக்காவலன் வேள்வியை காத்து ரட்சிக்கின்றான். எப்படி? அந்த வேள்வியை நல்லவர்கள் செய்யும் செயல்களை தடுப்பதற்கு, அழிப்பதற்கு வரும் தீய செயல்களை தடுப்பதற்கு முருகப்பெருமான் இரு கை கொண்டு, ஒரு கையில் கேடயம் கொண்டு, ஒரு கையில் வேலும் கொண்டு சுழற்றி வருகின்றானாம். இருகை ஐயிரு வட்டமோடு எகுவலம் திரிப்ப. எகு என்றால் வேல், ஐயிரு வட்டம் வியப்போடு கூடிய கரிய அந்த கேடயத்தை பிடித்து கொண்டு, வேலையும் பிடித்து கொண்டு சுழன்று வருகின்றதாம். அந்த இரண்டு கைகளும் அந்த வேலையை செய்கின்றதாம். அடுத்து ஞான ஆசிரியனாக விளங்கும் முகம் ஞான முகம். எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி எதற்கும் விளக்கம் இல்லாமல் இருக்கும் விஷயத்தை குருபரனாக இருந்து குமரப்பெருமான் தீர்த்து வைக்கின்றான். அப்படிப்பட்ட முகத்துக்குரிய கைகள், ஒரு கை மார்போடு விளங்க, ஒரு கை தாரோடு பொலிய, ஒரு கை மார்போடு சின்முத்திரை காட்டி இருக்கின்றதாம். தத்துவமசி மகா வாக்கியத்தை முருகப்பெருமான் உபதேசம் செய்கின்றான். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் மூன்றையும் விட்டு விட்டு ஜீவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் அந்த சின்முத்ராயை கொண்டு இருக்கின்றானாம். அது எப்படி இருக்கின்றது என்றால், கல்லால மரம், தட்சிணாமூர்த்தி இந்த கல்லால மரத்தின் கீழே இருந்து வேதமும் 6 அங்கமும் கற்ற இந்த சனகாதி முனிவர்களுக்கு அவர்கள் புரியாத விஷயத்தை, அந்த பரிபூர்ண தத்துவத்தை, பரம்பொருள் மெய்ப்பொருள் தத்துவத்தை வாக்கு அற்ற பூரணமாய் மறைக்கு அப்பாலாக இருக்கும் அந்த விஷயத்தை சொல்லாமல் சொல்லி அவர்களுக்கு ஆசி வழங்கும் அந்த ஞான காட்சி. அதுபோல் இங்கே முருகப்பெருமான் ஒரு முகம் மார்போடு, ஒரு கை மார்போடு பொலிய சின்முத்திரை காட்டியிருக்கின்றது. கல்லாலின் புடையமர்ந்து நான்முறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். தாயுமானவர் வாக்கு. அதுபோல் மோனமுத்திரை காட்டியது ஒரு கை, கரதலம் ஒன்று சேர்த்தி மோனமுத்திரையோடு காட்டும். இது கந்தபுராண வாக்கு. ஒரு கை மார்போடு பொலிய, ஒரு கை தாரோடு பொலிய. மார்போடு விளங்க ஒரு கை, தாரோடு பொலிய. தார் என்றால் சிறந்த அந்த மாலையை அணிந்துள்ளான், கடப்பமலர் மாலை, மகிழ்ச்சியை காட்டும் அந்த மாலை. அந்த மாலையை அணிந்து வீடு பேரை அளிக்கின்றான் முருகப்பெருமான் ஞான ஆசிரியனாக இருந்து. இவ்வாறாக நாம் 4 முகத்திற்கு ஒத்த செயல்களை புரியும் 8 கரங்களை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் இருக்கும் 4 கரங்களையும் நாம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்பதற்கு முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவாராக. ஹரஹர பார்வதி பதைய, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.